ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலார் இன்வெர்ட்டரை ப்ராப்பராக ஆன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஆஃப் பண்ண போகிறோம். இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்வெர்ட்டர் தான் மக்களே. இது பார்த்திங்கன்னா ஏசி கம்பைனர் பாக்ஸு. இதுதான் இப்போ நம்ம ஆன் பண்ண போகிற இன்வெர்ட்டரு. 250 kW இது வந்து டிசிடிபி. இது வந்து ஐசோலேட்டரு. ஃபஸ்ட்டு எப்போயுமே இன்வெர்ட்டர் ஆன் பண்ணும்போது டிசி சைடு தான் ஆன் பண்ணணும் இன்வெர்ட்டரில். இது வந்து 12 MPPT இந்த இன்வெர்ட்டருக்கு. இது வந்து 4 சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 சுவிட்சு, இந்த பக்கம் 2 சுவிட்சு. ஒரு சுவிட்சுக்கும் 3 MPPT கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஆஃபில் இருக்குது எல்லாமே. இப்போ வந்து ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசி சைடு ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஏசி சைடு ஆன் பண்ணோம். எப்பயுமே டிசி சைடு ஆன் பண்ணும்போது இன்வெர்ட்டர் அப் ஆகிட்டு திருப்பி ஆஃப் ஆகிடும், சார்ஜ் ஆகிடும் அதாவது இன்வெர்ட்டர். இப்போ நம்ம ஏசி சைடு ஆன் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் இன்வெர்ட்டர் ப்ராப்பராக ஆன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா டிஎன்ஏபியோட ஜிங்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டிருக்கோம். இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஒரு 2 minutes எடுத்துக்கும் ஆன் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி சைடு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஏசி சைடு ஆன் பண்ணோம். இதுதான் ப்ரொசீஜர், சரிங்களா? இப்போ வந்து இன்வெர்ட்டர் எப்படி ஆஃப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்படியே ரிவர்ஸ் தான். ஏசி சைடு தான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. பட் அந்த சார்ஜிங் மட்டும் அப்படியே இருக்கும் இன்வெர்ட்டரில், சரிங்களா? இந்த சார்ஜிங் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சஸ் ஆஃப் பண்ணணும். நாலு சுவிட்சுமே ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகும். அப்போ தான் ஒரு ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஒரு இன்வெர்ட்டர் ஆஃப் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ப்ராப்பராக ஒரு இன்வெர்ட்டரை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் ஆகிறத ஒரு இன்வெர்ட்டரை ப்ராப்பராக ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ மக்களே. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கினா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.